இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு 8th ஸ்டாண்டர்ட். நம்ம ஜாமெண்ட்ரி ஏற்கனவே போன வீடியோவில் போட்டோம்ல, அதோட கண்டினியூஷன் தான். அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் என்னங்கிறது எழுத போகிறோம். ஏற்கனவே நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம், ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிஇயும் ஒரு மெயினை வச்சு டிஇ ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டோம் 6 சென்டிமீட்டர். அப்புறம் ஈயில் பாயிண்ட் வச்சு எத்தனை 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வெட்டியிருக்கோம். அப்புறம் க்யூவிலேருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வெட்டோம். ஏன்னா இன்னொன்று ஆறு இருக்குது, பட் ஆறு இன்னும் நம்ம வரையலை. அதனால் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஏக்கு தான் நம்ம பார்த்தோம். கியூஏன்னு சொன்னேன். டிஏ 10 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரணும். 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல புள்ளி வச்சு அது ஏன்னு போட்டு டிஏயும் இஏயும் கனெக்ட் பண்ணேன். இப்போ டிஇஏ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர் என்ன பண்ண போகிறோம், ஏலேருந்து 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைகிறோம். அப்புறம் டிலேருந்து 5.2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரையணும். இந்த ஆர்க் இதில் விட்டுது, இதில் பாயிண்ட் பண்ணோம்னா கூடாது. இதை நம்ம பெருசாக இருக்கணுங்கிறதுக்கு ஆர்க் போட்டோம். மற்றபடி 5.2 5.5ம் ஜாயிண்ட் ஆகிற ஆர்க் எதுனா இந்த இடம் தான். அந்த இடத்த ஆறுன்னு குறிச்சிட்டோம். ஸோ டி ஆரையும் ஏ ஆரையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுதான் நம்ம போட்ட டிஎல் குவாட்ரேட்டர். ஓகேவா, இதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன செஞ்சோமோ அதை அப்படியே எழுத போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டிக்கும் ஈக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் 6 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம். அதை தான் எழுதணும். ஃபஸ்ட்டு டிஇ லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம். எவ்வளோக்கு, 6 சென்டிமீட்டர். draw a line segment. அப்புறம் என்ன பண்ணோம், இஏயும் டிஏயும் மெயின் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஆர்க் விடணும். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், டி எடுத்துக்கலாமா. ஓகே, என்னன்னா ஃபஸ்ட்டு டிக்கு எழுதலாமா. வித் டி a center draw an arc of radi எத்தனை சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன பண்ணும், தேர்ட் பாயிண்ட்டு. அப்புறம் ஈயில் வச்சு ஒரு ஆர்க் வெட்டணுமா. வித் இ அதே மாதிரி தான் சேம். வித் இ சென்டராக வச்சு ட்ரான் ஆர்க் எத்தனை சென்டிமீட்டருக்கு, ஆர்க்கு இந்த ஆர்க்ஸ் கூட வராது, ஆர்க்குன்னு போட்ட போதும். ஈயை வச்சு எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டருக்கு ஆஃப் ரேடி 5 சென்டிமீட்டர். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணோம், 2 ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற இடத்த என்னென்னு பேர் கொடுத்தோம், ஏன்னு பேர் கொடுத்தோம். ஓகேவா, அதை தான் எழுத போகிறோம். என்னென்னு எழுதணும், 4th பாயிண்ட்டு. that joining of arcs, 2 ஆர்க்கு சேர்ந்த இடம் பேர் என்ன, நேம்ட் அஸ் ஏ. ஓகேவா, ஏன்னு பேர் கொடுத்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், டிஏயும் இஏயும் ஜாயின் பண்ணோம். அதான் டிஏயும் இஏயும் ஜாயின் பண்ணும். ஜாயின். அடுத்து என்ன பண்ணோம், இதே மாதிரி அடுத்த இதுக்கு பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம், ஆர்க்கு அதே மாதிரி தானே பண்ணோம், அதை தான் இங்கே எழுத போகிறோம். வித் ஏ as center
ஏயை சென்டராக வச்சு ஜான் ஆர்க் ஆஃப் ராடி எத்தனை சென்டிமீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டருக்குன்னா 5.5 ஆஃப் 5.5 சென்டிமீட்டர். அடுத்து என்ன பண்ணோம், என்னென்னு பண்ணமோ அதை தான் எழுதணும். ஓகேவா. அடுத்து டியை மெயினாக வச்சு சென்டராக வச்சு நம்ம இன்னொரு ஆர்க் வரைஞ்சோம். வித் டி as center, John arc of radii of 5.2 centimeter. ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணுவோம், ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்த the joining of arcs நேம் என்ன கொடுத்தோம், ஆர்னு கொடுத்தோம். நேம்டு அஸ் ஆர். ஓகேவா. நேம்டு அஸ் ஆர். அடுத்து என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணோம். என்னத்த டிஆரையும் ஏஆரையும். ஓகேவா. ஏஆர் ஜாயின் பண்ணோமா. அப்புறம் என்ன வந்துச்சு, ஸோ நம்ம குவாட்ரேட்டர் வந்துருச்சு. என்ன குவாட்ரேட்டர், டிஆர் இஸ் ஓகே quadrature. Sorry, quadrature qualitative. லேட்டரல்ஸ். ஓகேவா. அவ்வளோதான். இதான் நம்ம என்னென்ன வரைஞ்சோமோ அப்படியே ஸ்டெப்ஸாக எழுதணும். அடுத்து என்ன சொன்னாங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்களா, அதுக்கு எழுதணும். அடுத்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் என்ன, ஏரியானா 1/2 இன்ட்டு டி இன்ட்டு H1 இன்ட்டு ப்ளஸ் H2. அதாவது H1ஐயும் H2ஐயும் ஆட் பண்ணி அதை டீயோட மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 1/2 மல்டிப்ளை. மறுபடியும் டீட்டெயில் எழுதுகிறேன், இது கொஞ்சம் அடிச்சிருக்கு, அதனால் H1 ப்ளஸ் H2. இதோட இதான் தெளிவாக இருக்குது, அதனால தான் திருப்பி எழுதுறேன். ஓகேவா. நமக்கு ஏற்கனவே டி தெரியும், என்ன டி 1/2 போட்டுக்கலாம். இன்ட்டு டி என்ன, இந்த குறுக்கு பொண்ணுச்சு இல்லை, அதான் டி. அதாவது இந்த இது பொண்ணுச்சு இல்லை, இதான் டி. எத்தனை சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு இப்போ H1ம் H2வும் கண்டுபிடிக்கும். என்ன பண்ணும், H1 H2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதோட கிராஸும் 90 டிகிரியில் இருக்கணும். அதுதான் H1 H2. ஓகேவா. இப்போ அளக்கலாமா. ஆறில் மீனை வச்சு சென்டரில் வைக்கணும். ஓகேவா. சென்டரில் 90 டிகிரியில் வரணும். எத்தனை வருது, கரெக்டாக 1.9 வருது. நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேவா. இப்போ இது கரெக்டாக 2.3 வருதா, 2.3 கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் சரியாக வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் 2.3. ஓகேவா. இப்போ இந்த H1னா 1.9, H2னா 2.3. ஓகேவா. வரையலாமா.
H1 என்ன 1.9 9 H2 2.3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 1/2 இன்ட்டு 10 2 ஆட் பண்ணால் என்ன வருது? இன்ட்டு 2 ஆட் பண்ணால் 1.9 2.3 4.2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு இன்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது போட்டு காட்ட பாருங்கள். நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் சைடில் போடுங்க. என்ன சைடில் ஒரு கோடு போடுவீங்களா, அதில் போடுங்க. 4.2வையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, தெரியுதா? இதுக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது 10 100 1000 10,000 இந்த மாதிரி 1 வந்து 0 வர எல்லாத்துக்குமே இந்த நம்பர் அப்படியே போட்டு எத்தனை 0 இருக்கோ அத்தனையும் பண்ணணும். 10ன்னா 1 0, 100னா 2 0, 1000னா 3 0, எத்தனை 0 இருக்கோ அப்படியே போட்டுடணும். இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி இப்படி வச்சுருக்கு? 1 டிஜிட். அதே மாதிரி பின்னாடிலேருந்து வரணும். பின்னாடிலேருந்து 1 டிஜிட் தள்ளி இப்படி வைக்கணும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? 42 இன்ட்டு 42. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? இதையும் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. ஸோ டிவைட் பண்ணுறோம். 1 2 is 2, 2 2 is 4, 1 2 is 2. ஆன்சர் 21. ஏரியாண்டாலே ஸ்கொயர் போட்டுருணும். 21 cm². ஓகேவா? இதோட இந்த ஜாமெட்ரிக்குள்ள ஸ்டெப்ஸு ஏரியா இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. மைண்ட் டயக்ராம், ரஃப் டயக்ராம் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இது எல்லாம் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மெயின் டயக்ராம் மட்டும்தான் வரைவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அதனால் மெயின் டயக்ராம், ரஃப் டயக்ராம் வச்சு ரொம்ப ஈஸி. ஸ்டெப்ஸு வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. என்னென்ன பண்ணமோ அதை எழுத போகிறோம், அதான் ஸ்டெப்ஸ். ஓகேவா? அதை போட்டுட்டு அந்த ஏரியா கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10 மார்க்ஸ் கிடைக்கும்.